நல்ல கவனி. இந்த 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 ஒரு வார்த்தைக்காக தான் வசனம். அவரே பாதாளத்தில் இறங்கவும். அன்னைக்கு கோராக நிலத்தை பிளந்து பாதாளத்துக்குள்ள இறங்கினா அதே பாதாளத்துல இருந்து ஆண்டவர் சாமுவேலை தூக்கி அவர் தலைமையில நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2026ல தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஹல்லேலூயா, உங்களை வெறுத்தவங்களுக்கும் உங்களை ஏசி பேசுறவங்களுக்கு முன்னாடியும் என் தேவன் நீங்க உயிரோடு எழும்ப தேவனுடைய வார்த்தையை சொல்ல உங்களை தகுதி உள்ள பாத்திரமா நினைச்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை உற்சாகமா தட்டு சொல்லுவோமா? சாமுவேல் முதல் தீர்க்கதரிசி, முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினவரும் சாமுவேல் தான். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அமலேக்கியரின் கை அவர் மேல வளர்த்ததே இல்லையா. யாருமே அவருக்கு விரோதமா வரல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு இடமே கொடுக்கல. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உருவாக்கி ஆண்டவர் பாதாளத்துல இருந்து அந்த தலைமுறையின் சாபத்தை உடைத்து தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உன்னை தெரிஞ்சிருக்கிறாருன்னா, உன் பதில் உன்னோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னா அது எப்பவுமே நம்பர் மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு அண்ணாளோட ஜெபம் அந்த 14 தலைமுறைகளில் இருந்த சாபத்தை உடைத்து என் தேவனுக்கு முன்பாக ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு முன்பாக அவனை கொண்டு வந்து நிறுத்தினாரோ, இன்னைக்கு என் தேவனுடைய ஆலயத்தின் முன்னாடி இருக்கிற உங்களுடைய ஜெபத்தை என் தேவன் கேட்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஹல்லேலூயா. கரங்களோட எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரிஞ்சு? சாதாரணமா ஆனால் தேவனுடைய சமூகத்துல ஒரு குழந்தைக்காக போய் ஜெபிக்க, அவங்க குடும்ப தலைமுறைகள் இருந்த சாபத்தை உடைக்கிறதுக்காக ஒரு ஜீவனை அந்த இடத்துல கேட்டா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்துக்காக நீரா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீ மற்றவங்களை எதிர்பார்த்து 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 நினைக்கினா தேவன் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. அவரை விடாமுடியா அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி ப்ரே பண்ண. ஆண்டவரே உங்களால முடியும், ஆண்டவரே உங்களால மட்டும்தான் முடியும். என் குடும்பத்தை பிள்ளை கட்ட, என் குடும்பத்தை கட்டுகிற தேவன் நீங்க தான். என்னால உடைப்பட்ட சூழ்நிலைகள்ல என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளா இருக்கட்டும், என்னோட உற்சாக சூழ்நிலைகளா இருக்கட்டும், என்னோட வேலை ஸ்தலங்களில் சூழ்நிலைகளா இருக்கட்டும், என் பிள்ளைகள் மத்தியில இருக்கட்டும், என்னுடைய இனச்சன பந்தங்கள் மத்தியில இருக்கட்டும், என் தேவன் நீங்கள் செய்கிற காரியம் பலத்ததா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல, என் ஆள் பலத்தால்